ஒண்டிக்கு ஒண்டி குத்திக்கொள்ள RSN ராயருக்கு அழைப்பு விடுத்த பிண்டாங் எம்பியின் தலைவிதி திங்கட்கிழமை நிர்ணயிக்கப்படும். நாடாளுமன்றத்தில் ஒரு சண்டியரை போல நடந்து கொண்டதாக கூறப்படும் பெரிகத்தான் நேஷனலின் பிண்டாங் எம்பி அவாங் ஹஷீம் நேற்று மக்களவையில் ஜெலுத்தோங் எம்பி RSN ராயரை ஒண்டிக்கு ஒண்டி குத்திக்கொள்வதற்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியே வரும்படி அழைப்பு விடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அந்த பாஸ் எம்பியின் தலைவிதி வரும் திங்கட்கிழமை நிர்ணயிக்கப்படும் என்று சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் முடிவு அறிவித்துள்ளார். பிண்டாங் எம்பிக்கு எதிராக எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து முடிவு செய்வதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் ஒரு சண்டியரை போல் நடந்து கொண்டதாக கூறப்படும் அந்த எம்பி சம்பந்தப்பட்ட வீடியோவை தாம் பார்க்க விரும்புவதாக சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் தெரிவித்தார். ஜெலுத்தோங் எம்பியை நோக்கி பாய்ந்து சென்றதாக கூறப்படும் பிண்டாங் எம்பி அவாங் ஹஷீம் சம்பந்தப்பட்ட வீடியோ மற்றும் ஆடியோவை தம்மிடம் ஒப்படைக்கும்படி நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு ஜோஹாரி அப்துல் உத்தரவிட்டார். உண்மையிலேயே ஜெலுத்தோங் எம்பி ராயரை தாக்குவதற்கு பிண்டாங் எம்பி பாய்ந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஆதாரங்கள் இருக்குமானால் நாடாளுமன்றத்தில் அனைத்து எம்பிக்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க தாம் கடும் நடவடிக்கையை எடுக்கவிருப்பதாக சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் உறுதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் ஆவர். அவையில் அவர்கள் சுதந்திரமாக பேசலாம். அவ்வாறு பேசும்போது அவர்களின் மைக்ரோஃபோனை கூட தாம் முடக்குவதில்லை. ஆனால் அவர்கள் உடல் ரீதியாக பேச முயற்சிக்கும் போது அவர்கள் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன் என்று சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதத்தில் கலந்து கொள்ள அவர்களை உடல் ரீதியாக தாக்குவதற்கு நடைபெறும் முயற்சிகள் தொடர்பான காட்சிகள் ஆன்லைனில் பகிரப்பட்டிருப்பதாக பகத்தான் ஹரப்பானின் கோத்தா மலாக்கா எம்பி கூ பாய் தியோங் இன்று மக்களவையில் தெரிவித்தார். அதேவேளையில் எம்பிக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று கூ பாய் தியோங் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் சபாநாயகர் ஜோஹாரி அப்துல் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாக்கல் செய்துள்ள 13வது மலேசிய திட்டம் மீதான விவாதம் தற்போது மக்களவையில் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் மக்களவையில் மே 13 கலவரம் என்ற வார்த்தையை பாஸ் எம்பி அவாங் ஹஷீம் பயன்படுத்தியது முதல் அவருக்கும் ஜெலுத்தோங் எம்பி ராயருக்கும் இடையில் தொடர்ந்து கடும் வாக்குவாதம் நிகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் மே 13 கலவரம் வார்த்தையை பயன்படுத்தியதற்காக தன்னை மன்னிப்பு கேட்க வைத்துவிட்ட ராயருக்கு எதிராக கடுஞ்சொற்களை அந்த பாஸ் எம்பி பயன்படுத்தி வந்த வேளையில் நேற்று இருவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதமும் மோதலும் ஏற்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.